ஐயோ! ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாரே சிபி. ஜனாமா தமிழ கூப்பிட்டு சொல்றாங்க, "தமிழ் உனக்கு டைரக்ட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணி தரேன். அதுல ₹2,00,00,000 டெபாசிட் பண்ணிடுறேன் உன்னோட எக்ஸ்பென்ஸ்க்கு" அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் கணேசன் மீனாவ ஏத்தி விடுறாரு. "என்னைக்காவது அத்தை உனக்கு இந்த மாரி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துருக்காங்களா? இல்ல யோசிக்கவாது செஞ்சிருக்காங்களா? மொத்த சொத்தும் போச்சு. அவ்வளோதான் மீனா, மொத்த சொத்தும் போச்சு" அப்படிங்கிறாரு. உடனே மீனா சிபிய கூப்பிட்டு, "சிபி எல்லாம் நீ குடுக்குற இடம் தான். தமிழ் கையில அதனால தான் எல்லா அதிகாரமும் போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. அம்மா பேச்ச பொறுமையா கேட்டுட்ருக்காரு சிபி. அப்புறம் தமிழ கூப்பிடுறாரு சத்தமா. திட்ட போறாருன்னு சொல்லி மீனா ஆர்வமா பார்த்துட்டே இருக்காங்க. இவர் கத்துன கத்துல ஜனாமா, பிரகாஷ், சேது எல்லாரும் இறங்கி வராங்க. சிபி தமிழ் கிட்ட சொல்றாரு, "தமிழ் உனக்கு பணம் வேணும்னா நீ என்கிட்ட கேளு" அப்படின்னு சொன்னதும் மீனாக்கு சந்தோஷம். ஆனா சிபி அடுத்து தான் ட்விஸ்ட் வைக்கிறாரு. "என்னோட கார்டை நான் உனக்கு தர்றேன். அதை நீ செலவு பண்ணுறத யாராலையும் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு. சிபி இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பிரகாஷ் சொல்கிறாரு, "சிபி, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்குள்ளே வர்றான்னா அவளோட மொதல் நம்பிக்கை அவளோட புருஷன் தான். அந்த நம்பிக்கையை நீ தமிழுக்கு கொடுத்துட்டு என்னை பெருமைப்படுத்திட்டப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. இனிமேலாவது தமிழுக்கும் சிபிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.